ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லி ரேப் ஆகிடுச்சு. ஆதிக் ரவிச்சந்திரனே அதை அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இப்போ ரீசெண்டா மும்பை ஷெட்யூலுக்காக நம்ம தல சார் போயிருந்தாரு. அங்க நிறைய இமேஜ் லீக் ஆனிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரனே அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி படம் ஃபுல்லி ரேப் ஆகிடுச்சு. அஜித் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், என்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி செம்ம நெகிழ்ச்சியான பதிவா போட்டிருந்தாரு. அண்ட் அந்த போஸ்டை ஜிவி பிரகாஷ் அவர்கள் எடுத்து செம்ம டெரிஃபிக் லுக் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் போட்டிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் தான் நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கு பிஜிஎம் போட்டு இருக்காரு. அண்ட் ஃபேன்ஸ் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் செம்ம தரமா ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷ் சார் கண்டிப்பா பிஜிஎம்ல வெறித்தனமா இருக்கணும், உங்கள் பிஜிஎம் லெவல் எப்படி இருக்கு அப்படின்ற கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் அவர்கள் தரமான சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் இன்டர்வியூல கூட ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களோட ரிங்டோனை மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி செம்ம அப்டேட் நியூஸ் கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் ட்வீட்ல கூட 1000ல் ஒருவன் படத்துல வர ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்ற பிஜிஎம்க்கு ஒரு டான்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. சோ அந்த மாதிரி பிஜிஎம்க்கு அப்படி ஒரு சீன் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா குட் பேட் அக்லில ஒரு தரமான சம்பவமா இருக்கும். அண்ட் இப்ப நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் தரமான சிங்கிளா இருக்க போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.